கேம் வந்து கப்பலா ஆடுற மாதிரி தெரிஞ்சது விக்ரம். எல்லா கேமுமே சொல்லுங்க. சரியில்லை, வாய் மட்டும் இல்ல, இங்க கூட சரியில்லை. நான் வண்டியே கண்டமாக்கிடுவேன், அது யாரா இருந்தாலும் சரி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சாண்ட்ரா மற்றும் பிரஜன் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட விக்ரமை வந்துட்டு மிரட்டுற தோணியில் பேசுகிறாங்க. விக்ரம் வந்துட்டு ரொம்ப கிளியராக அந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாரு, இவங்க ரெண்டு பேருமே எல்லா கேமே கப்புள்ஸாக தான் விளையாட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க பூண்டை தூக்கி போடுறது, அந்த டீமில் கிளீனிங் டீமில் யாருமே க்ளீன் பண்ணாதப்ப பிரஜன் மட்டும் வந்து க்ளீன் பண்ணுவார். இது என்ன வயிற்றுக்கு? சரி, இது மட்டும் இல்லை, ஹீரோ யாருன்னு கேட்டால் சாண்ட்ரா வந்துட்டு பிரச்சனை தான் சொல்லுவாங்க. குட் பிளேயர் யாருன்னு கேட்டால் சாண்ட்ரா வந்துட்டு பிரச்சனை தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே சாண்ட்ராவை அட்ரஸ் பண்ணவே மாட்டார் பிரஜனும். ஏன் அவனே அட்ஜஸ்ட் பண்ணிக்க அட்ரஸ் பண்ண மாட்டான். ஏன்னா பாருங்களேன், ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னால் ஊமை மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஏன்டா ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னால் பேசி ஃபன் பண்ணோண்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அதை விட்டு ஊமை மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது என்ன ஆக்டிங் டாஸ்கா? ஃபன் டாஸ்க்கு ஃபுல்லாகவே ஊமை மாதிரி உட்காந்துருந்தான். ஆனால் அவனுக்கு தான் வந்துட்டு பெஸ்ட்டு, என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க அவனுக்கு தான், பிரஜனுக்கு தான் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பச்சையாக தெரியுது நீங்கள் ரெண்டு பேருமே புருஷன் மொண்டாட்டியாக விளையாட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுது. இதை விக்ரம் உள்ள அட்ரஸ் பண்ணி சொன்னதுக்கு கிட்டத்தட்ட மிரட்டுறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு பாடியெல்லாம் வந்துட்டு வச்சு காட்டுறாங்க, இந்த பாடி மார்க் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. வாயும் சரியில்லை, டிக்கியும் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு இந்த சாண்ட்ரா எச்ச. இன்னொரு பக்கம் பிரஜனம், நான் வச்சுக்க மாட்டேன், வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் காலி பண்ணிருவேன், வண்டியவே காலி பண்ணிருவேன், என் மேலே ஏதாவது வண்டி இடிச்சா வண்டியவே அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொல்றதுக்கு சாண்ட்ரா வந்துட்டு அவ்வளோ திமிரா ஹேண்ட் சிரிச்சிட்டு வரப்போகுது. இந்த அளவுக்கு எச்ச பிஹேவியர் ஒஸ்டா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குங்க ரெண்டுமே. கேட்டால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லையா, தனித்தனியாக விளையாட்டுருக்காங்களாம். இதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண மாட்டார். ஏன்னா மச்சி மாமுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்கல்ல, அந்த தைரியத்தில் தான் பிரஜன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ண மாட்டார். சாண்ட்ரா பண்ணுற எந்த எச்ச வேலையுமே அட்ரஸ் பண்ண மாட்டார். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கப்புள்ஸாக இல்லையா. எல்லா விஷயத்துக்கும் இந்த சாண்ட்ரா வந்துட்டு பிரஜன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் மேலே அவ்வளோ காண்டு, அவ்வளோ கடுப்பு, சாரி அந்த கிளீனர்ஸ் இருக்காங்கல்ல, மாப் மாயாவிஸ், அவங்க மேலே அவ்வளோ காண்டை வச்சுக்கிட்டு பிரஜன் இருக்கான் அப்படின்றதுனால அவங்களுக்கு கடைசியாக 4 காயினை கொடுத்து அவங்கள வந்துட்டு வெற்றி பெற வச்சு அவங்க புருஷனும் வந்துட்டு அந்த அடுத்த தலைவருக்கான இதுல இருக்கணும்னு சொல்லி பண்ணுறா. எல்லாமே ரொம்ப ரொம்ப பச்சையாக தெளிவாக தெரியும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மிரட்டுறாங்க. இதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி சொன்ன நம்ம விக்ரமை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு எஃப்ஜே, இவன் சரியான ஒரு கேவலமானவனாக இருப்பான் போல் இருக்கு. உள்ள எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் எஃப்ஜே வந்துட்டு இல்லை நீங்கள் அப்படிலாம் அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்றான். ஆஸ் அ தலைவராக வந்துட்டு விக்ரம் நீங்கள் அவரை வந்துட்டு கப்புள்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னு அட்ரஸ் பண்ணக்கூடாது. எதுக்குடா நாயே பைத்தியக்காரனே, அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க கப்புள்ஸாக தான் விளையாடுறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா விளையாட்டுருக்காங்க. இது குரூப் விஷயத்தை விட அசிங்கம். இது அவங்க விளையாட்டுருக்காங்க, பட் ஆனால் வந்துட்டு அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த எஃப்ஜே சொல்லும் போதெல்லாம் சமகாண்டா வருது. இது பத்தாதுன்னு அந்த இடத்துல யாருக்குமே வந்துட்டு விக்ரம் சொல்கிறது புரியவே இல்லை. தெளிவாக சொல்கிறார் விக்ரம், நீங்கள் போன டாஸ்க் கூட வந்துட்டு கப்புள்ஸாக தான் விளையாடுங்க, எல்லா டாஸ்க்குமே வந்துட்டு கப்புள்ஸாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு கப்புள்ஸாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. எஃப்ஜே வந்துட்டு அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போவும் விக்ரம் சொல்லிட்டாரு, யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க கப்புள்ஸாக தான் விளையாடுறாங்க, இது என்னுடைய ஒப்பீனியன், நான் என் ஒப்பீனியனை மாற்றிக்க மாட்டேன். நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ கேவலமான ஒப்பீனியன் வைங்க, அதை பற்றி எனக்கும் கவலை கிடையாது, அது உங்கள் ஒப்பீனியன், என் ஒப்பீனியன் நீங்கள் மதிங்க, உங்கள் ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விக்ரம் அவருடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருக்காரு. இவ்வளோ பச்சையாக வந்துட்டு பிரஜன் மற்றும் சாண்ட்ரா மிரட்டுறாங்க. இது நாளைக்கு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறாரா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.